வணக்கம் மக்களே. இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் பார்த்துருந்தேன். நிஜமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வாட்டி இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. என் பொண்ணாடியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் குடும்பமே நாசமாக போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம். இன்றைக்கி அஃபேர் வச்சுக்கிறது ஏதோ ரொம்ப சாதாரணமான விஷயம் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இது ஒரு மனநிலையை சார்ந்த விஷயமும் கூட. பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த தப்பு பண்ணுற ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மனநிலை என்னன்னு தெரியுமா? இவங்களுக்கு வீட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அன்பான பார்ட்னர், அழகான குடும்பம் எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்களோட புத்தி என்னென்னா, சுயநலம், அப்புறம் பேராசை. புதுசாக ஒருத்தர்கிட்ட வர அந்த தற்காலிகமான ஈர்ப்புக்காக தங்களோட ஒட்டுமொத்த கேரக்டரையும் விற்க துணிஞ்சிருவாங்க. ஆக்சுவலி இவங்க ரொம்ப வீக் பர்சன்ஸ். வெளியே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி காட்டிப்பாங்க, பட் இவங்க வீக் பர்சன்ஸ் தான். இவங்க பயன்படுத்துகிற ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? கேஸ் லைட்டிங். அதாவது தப்பு முழுக்க இவங்க மேலே தான் இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிற பார்ட்னர்கிட்ட ஏதோ ஒரு குறையை கண்டுபிடிச்சி, நீ எனக்கு ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நீ என்னை மதிக்கலை, அதான் நான் வெளியே போனேன்னு ஏமாந்தவங்க மேலேயே பழிய போடுவாங்க. தப்பையும் பண்ணிவிட்டு அதை நியாயப்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான கேவலமான மனநிலை தான் இந்த அஃபேர் வச்சுருக்கவங்களுடைய மனநிலை. உங்களை நம்பி ஒருத்தர் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வராங்கன்னா, அவங்கள விட்டுட்டு பின்னாடி போய் இன்னொருத்தரோட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு நானும் வாழ்கிறேன்னு சுற்றுறீங்களே, அவங்களுக்குலாம் நிஜமாவே வெக்கமாகவே இல்லையா? மனசாட்சி விற்றுட்டு வாழ்கிற நீங்கள் எல்லாம் மனுஷங்களே கிடையாது. அப்புறம் எப்படி மனுஷங்களுக்குன்னு உண்டான அந்த கண்ணியமான குணங்களும் எப்படி அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருக்கும்? துரோகம் பண்ணக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி ஒன்று சொல்லணும். பார்ட்னரை பிடிக்கலையா, நேர்மையாக விலகி போங்க. டிவோர்ஸ் வாங்கிட்டு லீகலாக விலகி போயிடுங்க. அதை விட்டுட்டு முதுகுல குத்துற கேவலமான புத்தியை நிறுத்திக்கோங்க. உங்கள் கூட இருக்கும்போதே இன்னொருத்தவங்க கூட பழகிற அந்த கேவலமான புத்தியை நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருங்க. அண்ட் இந்த துரோகத்தால் பாதிக்கப்பட்டு மனசு நொந்து மென்டலாக டிப்ரெஷனில் அழுதுட்டு இருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் நான் ஒரு சகோதரியாக, ஒரு தோழியாக ஒன்று சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் கண்ணீரை அந்த கேவலமான பர்சன்ஸ்க்காக வேஸ்ட் பண்ணாதீங்க. தப்பு பண்ணின அந்த கேவலமான ஜென்மங்களே அங்கே நிம்மதியாக சுற்றிட்டு இருக்கும்போது, எந்த தப்பும் பண்ணாத நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு யோசிக்கணும்? நீங்கள் ஏன் டிப்ரெஷன் மூடில் இருக்கணும்? அவங்க உங்களுக்கு பண்ணினது துரோகம் இல்லை. உங்களோட தூய்மையான அன்புக்கு அவங்க தகுதி இல்லாதவங்கன்னு கடவுள் அவங்கள உங்கள் லைஃப்பில் இருந்து தூக்கி போட்டிருக்காரு. சந்தோஷப்படுங்க. இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்கள் கூட கடைசி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணலன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. உங்கள் மனசை தேர்த்திக்கோங்க. உடஞ்சி போகாதீங்க. உங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. உங்களை ஏமாத்தினவங்க முன்னாடி நீங்கள் இன்னும் கம்பீரமாகவும் இன்னும் வாழ்க்கையில் உயர்ந்து சாதிச்சு வாழணும். அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற சிறந்த செருப்படி. இங்கே யாருமே இல்லாதவங்க கிடையாது. உங்களுக்காக எப்பயுமே இந்த யூனிவர்ஸ் துணையாக இருக்கும். அண்ட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.